ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நம்ம தளபதியை அந்த பேச்சு பேசின அந்த சீமான் அவர்களையே நம்ம தளபதி காலையில் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கார். சகோதரர் சீமான் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் ட்வீட் போட்டிருக்காரு. நீங்களே அதை பாருங்கள். நம்மளோட தலைவரோட மனசை பார்த்தீங்களா? வசைப்பாடுனவங்களுக்கே வாழ்த்து சொல்கிறாரு. வேறு யாராக இருந்தாலும் பண்ணியிருப்பாங்களா? இல்லை சீமானே இருந்தாலும் அப்படி போட்டிருப்பாரா தெரியல. ஆனால் நம்ம தலைவர் இப்படி பண்ணியிருக்காரு, அதுக்கு ராயல் சல்யூட். ஆனால் அதே இந்த சீமான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். யாரோ ஒரு பாடகர், யாரும் கானா பாடகர்னு நினைக்கிறேன், தலையிலலாம் பெயிண்ட் அடித்து ஒரு மாதிரி உட்காந்துருக்காப்புல. அது இவங்க வீடா இல்லை அந்த கானா பாடகர் வீடான்னு தெரில. அந்த பாட்டை நீங்களே பார்த்துட்டு வாங்க. ஏத்தாவல்லாம சிந்தாதீங்க தமிழினத்தின் புலிய, அடிச்சா தாங்க மாட்ட வெளிய, அப்புறம் எப்படி வருவ வெளிய, அப்புறம் எப்படி வருவ வெளிய. குற்றால அருவியில குழந்தைங்க எல்லாம் குளிக்குதான், உண்மையை எடுத்து சொன்னா உங்களுக்கு வலிக்குதா? டேய், குற்றால அருவியில குழந்தைங்க எல்லாம் குளிக்குதான், உண்மையை எடுத்து சொன்னா உங்களுக்கு வலிக்குதான். ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா எல்லாம் தான் மாறும், ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா எல்லாம் தான் மாறும். ரொம்ப அதிகமாக குதிக்காதீங்க, போகணும் ரொம்ப தூரம். ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா எல்லாம் தான் மாறும். ரொம்ப அதிகமாக குதிக்காதீங்க, போகணும் ரொம்ப தூரம். விவாதிச்சு பார்த்துக்கலாம் யாரு ஒன்னா வாங்க, விவாதிச்சு பார்த்துக்கலாம் யாரு ஒன்னா வாங்க. நீங்க உள்ள வர காரணமே சீமான் தாங்க, நீங்க உள்ள வர காரணமே சீமான் தாங்க. கூட்டணி இல்லாமலே கொள்கைய பேசுவோம், வாதனை வந்துச்சுன்னா நாங்க பிரபாகரன் தம்பிங்க எல்லாம் ஒண்ணு சேருவோம். பார்த்துருப்பீங்க, அது என்ன பாடியிருக்காங்க. வரியெல்லாம் பார்த்தீங்களா, கேட்டிங்களா? தேவையில்லாமல் சீண்டாதீங்க தமிழின புளிய, அடித்தா தாங்க மாட்டீங்க, அப்புறம் எப்படி வருவ வெளியே. எங்கே அடிங்க பார்ப்போம், எப்படி வெளியே வரோன்னு வெளியே வரோம், அடிங்க. நீங்கள் அடிச்சிங்கன்னா நாங்களும் திருப்பி அடிக்க மாட்டோமா? வன்முறைக்கு வன்முறை தான். அப்புறம் வன்முறை நீங்கள் அடிச்சிங்கன்னா கூஞ்சிட்டா நாங்கள் போவோம். அடுத்த வரியாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குற்றால அருவியில் குழந்தையெல்லாம் குளிக்குதான், உண்மையை எடுத்து சொன்னால் உங்களுக்கு வலிக்குதான். குற்றால அருவியில் நம்மலாம் குழந்தைங்களாம், குற்றால அருவியில் நம்ம குளிச்சுட்ருக்கோமா, உண்மையை இவங்க எடுத்து சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு வலிக்குதான். ஏன் உட்காந்து யோசனை பண்ணி எழுதியிருக்காங்க பாருங்கள் எப்படி. அடுத்த வரியாக பாருங்கள். ஆட்சி மாற்றம் வந்தால் எல்லாம் தானாக மாறும், ரொம்ப அதிகமாக குதிக்காதீங்க, போகணும் ரொம்ப தூரம். ஆட்சி மாற்றம் வந்தால் எல்லா மாறும் தானா? அது யார் ஆட்சி? நாங்கள் எங்கள் ஆட்சி. எல்லா மாறும் தானா? உங்களுக்கு வர ஓட்டை தான் நீங்கள் பேசி பேசி டோட்டலாக இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டு தான் போகிறீங்க. ரொம்ப குதிக்காதீங்க, போகணும் ரொம்ப தூரம். இன்னும் ஒரு 1.5 வருஷம் தானே, பார்க்க தானே போகிறீங்க. அப்போ தெரியும் நாங்கள் குதிக்கிறோமா இல்லை குந்திட்டு உட்காந்துருக்கோமான்னு, அப்போ தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்த வரியாக பாருங்கள். விதாச்சி பார்த்துக்கலாம் யார் வேணாலும் வாங்க, நீங்கள் உள்ளே வர காரணமே சீமான் அண்ணன் தாங்கலாம். ஏங்க, அவர் 2009 மக்கள் இயக்கத்தை ஆரம்பித்து அப்போலேருந்தே அவர் கட்டமைப்பை கட்டிகிட்டு இருக்காரு. இதில் என்ன எங்கேயாச்சும் ஒரு நாள் சந்தித்து பேசியிருப்பாங்க, பேசி ஏதாச்சும் நடந்திருப்பாங்க. இதில் உடனே அவங்க சீமானன் தான் அவர் உள்ளே வர்றதுக்கு காரணம்னு சொல்லி நீங்கள் எப்படி இந்த வரியை எழுதிங்கன்னு எழுதுறல. நீங்கள் உள்ளே வர காரணமே சீமானன் தாங்கலாம். என்னத்தை சொல்கிறதுங்க. அடுத்த வரியை பாருங்கள். கூட்டணி இல்லாமலே கொள்கையை பேசுவோம், வாதம்னு வந்துட்டால் பிரபாகரன் தம்பியெல்லாம் ஒன்றா சேருவோம். ஏன் நீங்கள் மட்டும் தான் ஒன்றா சேருவீங்களா? பிரபாகரன் மட்டும் தான் தம்பி, சீமானு மட்டும் தான் தம்பி இருக்காங்களா? ஏன் தளபதிக்கு தம்பி அண்ணனுங்க அக்காங்க தங்கி யாரும் இல்லையா? நாங்கள் கூட தான் ஒன்றா சேருவோம். நீங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து பாருங்கள், நாங்கள் எவ்வளோ பேர் சேருவோன்னு பாருங்கள். முதல்ல ஒரு மாநாடு நடத்தி அதை ஒரு கூட்டத்தை காமிக்க வழியாக பாருங்கள், அப்புறமேட்டு நீங்கள் ஒன்றா சேர்றதை பற்றி பேசலாம். ஏதோ முட்டு சந்தில் நின்றுக்கிட்டு ஒரு 50-60 பேர் 100 பேராக கூட்டிகிட்டா நீங்கள் பெரிய கூட்டமாக பேச வைக்காதீங்க. ஓகேவா? விவாத மடையில் வந்து பேசி பார்க்கணும், வந்து பாருங்கள், பேசி பாருங்கள்.
உங்கள் தலைவர் தான் எங்கள் தலைவரை கூட்டு அரசியல் வந்து இறக்கி விட்டா மாதிரி பேசிகிட்ருக்கீங்க. லாரியில் அடிபட்டு சாவன்னு சொல்கிறதுலாம் ஒரு தலைவருக்கு ஒரு பண்பா? காலையில் தான் அவர் வாழ்த்து சொல்கிறாரு, அந்த வாழ்த்துக்கு வந்து இப்படி ஒரு பாட்டை எழுதி அதை பக்கத்தில் உட்காந்து ரசிக்கிறீங்க உட்காந்து. இதுதான் என்னத்தை சம்பவம் சொல்கிறேன்னு ஒன்றும் புரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு இந்த வீடியோக்கு என்ன இந்த இது இப்போ என்ன கமெண்ட்னு கொஞ்சம் சொல்லுங்கள், நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, ஏதோ வீடியோ போட்டு நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.